ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நான் உங்கள் குயின் அம்மு பேசுகிறேன். சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன் இன்றைக்கி சண்டே. ஏன்னா நான் சிக்கன் பிரியாணி செஞ்சு கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆச்சுங்க. வீட்டில் பிரியாணியே நான் செய்யறது கிடையாது. ஒரு அரை கேஜி வாங்கிட்டு வரேன், ஒரு கொஜ்ஜி செஞ்சுக்குவேன், ஒரு குழம்பு செஞ்சுக்குவேன். இப்படி தாங்க போயிட்டு இருந்துச்சு ஒரு 6 மாதமாகவே. இன்றைக்கி தான் வந்து அது என்னன்னு தெரியல, சிக்கனுன்னா எனக்கு பிடிக்கும் தான். ஆனால் வந்து எனக்கு செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க பிரியாணி. சரிப்பா தம்பி வந்து வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தாப்புல, அம்மா செஞ்சு தாம்மா செஞ்சு தாம்மான்ட்டு. சரி தம்பி கேட்டதுக்கப்புறம் நம்ம செய்யாதிருக்க முடியாது இல்லையா? அதனால தான் சரி இன்றைக்கி வந்து ஒரு அரை கேஜி எடுத்துகிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செய்யலான்றதுக்காக. எல்லாருக்குமே தெரியும் சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு. இதுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஃபுல் வீடியோ போட்டால் தான் வந்து அது என்னவோ ஆகுமா ஃபோனில். அதனால இப்போ வந்து நான் அந்த ஃபுல் வீடியோவுக்கோசரம் நான் இந்த சிக்கன் பிரியாணியை போட்டுங்கிறேங்க. வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. செய்ய தெரியாதவங்க கூட செய்யுங்க பார்த்து. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. நானும் யூடியூப்பில் தான் நிறையலாம் பார்ப்பேன். வீடியோஸ்லாம் வந்து சமைக்கிற வீடியோலாம் வந்து நான் நிறைய பார்ப்பேன். ஏன்னா வந்து நம்ம தெரியாததெல்லாம் கூட ஒரு டிஷ்ஷுங்க இருக்குது இல்லையா? அதனால தான் நான் பார்த்து தெரிஞ்சு நான் அந்த டிஷ்ஷை செய்வேன். ஆனால் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வந்து நானே தாங்க செய்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு சிக்கன் பிரியாணி செய்ய தெரியும். அதனால வந்து நான் யூடியூப்பு பார்க்கல. நானாக தான் செஞ்சுன்னுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி சூப்பராக செய்ய வரும், இந்த ஹோட்டல்லலாம் செய்வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி செய்யறதுக்கு உங்களுக்கெல்லாம் வருமா? ஆனால் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவேன். அதனால வந்து ஆனால் கொஞ்சமாக செய்ய சொல்ல ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய செய்ய சொல்ல நம்மளுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்வீ சூப்பராக. அப்புறமா வந்து இந்த பட்டருங்க செய்கிற மாதிரிலாம் வராது. நம்ம ஏதோ ஒரு அரை கேஜி, 1 கேஜி, மிஞ்சி போனால் ஒரு 2 கேஜி, மிஞ்சி போனால் ஒரு 3 கேஜி அளவுக்கு நம்ம பிரியாணி செய்யலாம். அதுக்கு மேலே நம்மளுக்கு செய்ய தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கி செய்கிறது வந்து ஒரு 1/2 கேஜி தாங்க செய்கிறேன். ஏன்னா வந்து செய்யறதே சாயங்காலம் தான். மறுநாத்து வந்து திங்கக்கிழமை ஆகிடும். அதனால வந்து யாரும் சாப்பிட முடியாது. சரி ஒரு டைமுக்கு மட்டும் நைட்டு ஒரு டைமுக்கு மட்டும் செய்யலான்றதுக்காக வந்து இந்த பிரியாணியை நான் செஞ்சுன்னுக்கிறேன். சீரக சம்பா அரிசியில் தாங்க செஞ்சுங்கிறேன். ரொம்ப நல்லா வரும். அரை கேஜி செஞ்சாலும் 4 பேர் 5 பேர் சாப்பிட்லாம். அதனால வந்து நான் அரை கேஜி தாங்க செஞ்சுங்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா உங்களை மாதிரி நானும் ஒரு ஏழை தான். கீழே ரொம்ப கீழே அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வரணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி.